வணக்கம் மக்களே, நம்மளோட வீட்டில் என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன மாங்காய் மரம், ஒரு பெரிய மாங்காய் மரம், 2 விதமான மாங்காய் மரம் இருக்குது. இந்த சின்ன மாங்காய் மரம் நட்டு ஒரு 8-9 வருஷம் ஆயிருக்கு மக்களே. இந்த பெரிய மாங்காய் மரம் நட்டு ஒரு 70 வருஷம் ஆயிருக்கு மக்களே. இதில் நமக்கு பெரிய மாங்காய் மரம் தான் நமக்கு காய்களையும் பழங்களையும் தரும். இந்த வருஷமும் நல்ல பூக்கள் எடுத்திருக்கு. அது காய்கள் ஒதுக்கி நமக்கு பழங்கள் தருதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சின்ன மாங்காய் மரம் பொறுத்த வரைக்கும் பெருசாக காய்கள் நமக்கு கொடுக்காது, பூக்கள் எடுக்கும். அந்த பூக்கள் எல்லாமே உளுர்ந்து நம்ம காய்களே ஒதுக்காமல் வேஸ்ட் ஆகிடும் மக்களே. இது நம்மளோட வாழை மரம் நிறைய கண்களாக நட்டிருந்தோம். அதில் ஒரு சில கண்கள் மட்டும்தான் நமக்கு வளர்ந்துருக்கு. மற்ற கண்கள் எல்லாமே அழுகிடுச்சு. ஏன்னு தெரியல, பூச்சி சாப்பிடுச்சான்னு தெரியல. இந்த வருஷம் கொய்யா மரம் நிறைய காய்கள் நமக்கு கொடுத்துச்சு. இப்போ தான் திரும்ப துளிர் படைஞ்சிட்டு இருக்கு. சின்ன மாங்காய் மரத்தில் இந்த பூக்கள் எப்படி கருகுதுன்னு பாருங்கள் மக்களே. ஏன் இந்த மாதிரி கருகுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பூக்கள் எல்லாமே அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. நம்மளோட பெரிய மாங்காய் மரத்தில் எல்லா கிளைகளையும் பூக்கள் வச்சுருக்கு. ஆனால் இந்த ஒரு கிளையில் மட்டும் என்னன்னு தெரியல, துளிர் படிஞ்சு செந்நிறத்தில் இருக்குது மாங்காய் மரம். இதுவும் என்னன்னு தெரியல மக்களே. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.